பாஸ் பாஸ், என்ன பாஸ் நீங்க இந்த நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? I'm totally frustrated, Giri. Totally frustrated. என்ன நீங்க இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள போய் Shut up! Shut up, Giri! Shut up! ஓகே. Shut up! ஹலோ, ஷெரீஃப் பேசுறேன். ஷெரீஃப் சார் சொல்லுங்க. சாருக்கு வாழ்த்து சொல்லுங்க. ஒன் செகண்ட். பாஸ், மிஸ்டர் ஷெரீஃப் லைன்ல இருக்காரு, உங்களுக்கு வாழ்த்து சொல்லணுமா? Hey, Giri, please! Please don't torture me! நான் கான்ஃபரன்ஸ்ல இருக்கேன்னு சொல்லி லைன் கட் பண்றா. ஓகே. ஷெரீஃப் சார் சொல்லுங்க. பாஸ் கான்ஃபரன்ஸ்ல இருக்காரு. நான் ஃபோன் பண்ண கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். ஓகே. தேங்க் யூ. எல்லா ஃபோன் லைனையும் ஆபீஸ்ல கட் பண்றா. நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. I can't tolerate anybody. I can't tolerate. எவனுக்காவது நீ லைன் கொடுத்த, I'll fire you, Giri. I'll really fire you. I'm telling you that. ஓகே. கூல் டவுன் பாஸ். எல்லாமே நாசமா போச்சு. கல்யாணம், கர்மாதி. Bloody hell with all this nonsense. பாஸ், உங்களுக்கு யார் மேல நிஜமான கோபம்? எல்லார் மேலயும், எல்லாத்து மேலயும். என்கிட்ட மட்டும் இப்ப சக்தி இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். அவ்வளவு வெறுப்புல இருக்கேனா? பாஸ், நீங்க குழந்தை மாதிரி பேசுறீங்க. What do you mean, Giri? என்ன சொல்ற? பாஸ், நீங்க யாரையாவது கோச்சுக்கணும்னா உங்க மேலதான் கோவப்படணும். யோசிச்சு பாருங்க பாஸ், உங்ககிட்ட என்ன இல்ல? பணம், புகழ், மரியாதை, ஸ்டேட்டஸ், ஆள், அடியாள், என்ன மாதிரி ஒரு புத்திசாலி பிஏ, இப்படி எல்லாமே இருந்தும் இது எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண பொம்பளை கிட்ட போய், அதுவும் உங்ககிட்ட வேலை பார்த்த ஒரு பொம்பளை கிட்ட போய் தோக்குறீங்கன்னா யார் மேல தப்பு? யார்கிட்ட தோக்க கூடாதுன்னு 1000 தடவை சொல்லுவீங்களோ அவகிட்ட தோத்துருக்கீங்க. அதுக்கு காரணம் என்ன? என்ன கேட்டா நீங்க தான் யோசிக்கணும். நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். அறிவோ, புத்திசாலித்தனமோ, தந்திரமோ, உடனடியா முடிவெடுக்கிற திறமையோ ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட குறைவா இருக்கு. அது அவகிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதனால அவ ஜெயிச்சிட்டா, நீங்க தோத்துட்டு நிக்கிறீங்க. போதும்டா. பாஸ், இதான் இந்த கோவம் தான் உங்ககிட்ட மாறாம தீராம இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? தோக்க கூடாதவகிட்ட தோத்துட்டு பிடிக்காதவ கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. Stop it, Giri! இது பாரு, என் கோவத்தை கிளறாத. இது வேணும் பாஸ். நான் வேணும் தான் உங்ககிட்ட கோவத்தை கிளறேன். இந்த கோவம் நல்லா கூடணும். உங்களுக்கு இந்த கோவத்தினால வெறி முழுசா வரணும். அப்பதான் அந்த அபியை ஜெயிக்கிறதுக்கான சக்தி, தந்திரம், புத்திசாலித்தனம் ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட குறையுதுன்னு சொன்னல, அது டெவலப் ஆகும். அப்புறம் நீங்க அடிக்கடி அபியை டெஸ்ட்ராய் பண்ணுவேன்னு சொல்லுவீங்கல்ல, உண்மையிலேயே நீங்க அவளை டெஸ்ட்ராய் பண்ண போறீங்க பாஸ். நீங்க ஜெயிக்க வேண்டியது அபிய. அந்த எண்ணத்தோட யார் இருந்தாலும் அவங்க நட்பை மெயின்டைன் பண்ணுங்க பாஸ். புரியலையா? மினிஸ்டர் சங்கர பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப உங்களுக்கு ரொம்ப தேவை. உடனடியா நீங்க போய் அவரை மீட் பண்ணுங்க. Are you crazy? அவர்கிட்ட நான் போய் எப்படி? பாஸ், என்ன தப்பு இருக்கு பாஸ்? நீங்களா ரேகா வேண்டான்னு சொல்லலையே, அவங்களதான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க. பாஸ், அவங்களுக்கு அபி மேல கோபம் இருக்கு. அந்த கோபத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க. நமக்கு தேவை நம்மளோட சக்சஸ். அதுக்கு யாரோட கூட்டணி சேர்றோங்கிறது முக்கியம் இல்ல, யார ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம். பாஸ், யோசிங்க பாஸ், நல்லா யோசிங்க. உங்களால ஜெயிக்க முடியும் பாஸ். யோசிங்க.
ஐயோ இந்த ஆள் வேற படுத்துட்டு இருக்காரு. வித்யா, அம்மா எங்க? உள்ள இருக்காங்க, துணி மடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மா மா என்னடே என்னக்கா பொழுது போலியா? நான் வரும்போதெல்லாம் துணி மடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த வயிற்றுச்சல ஏமா கேக்குறேன்? அதெல்லாம் ஒரு காலம். பொழுது போலனா டிவி பொட்டியை பாக்குறது, அதுவும் போர் அடிச்சா ஷாப்பிங் பீச்சுன்னு கார்ல போய் ஜம்முன்னு சுத்துறதெல்லாம் ஒரு காலம். எல்லாமே போச்சு. இப்ப என்னடானா அலமாரியில இருக்கிற துணி எல்லாம் இழுத்து போட்டு மடிக்கிறதே வேலையா போச்சு. ஆமா, நான் கேட்டது என்னாச்சு? கேட்காதவங்க கேட்டீங்க, கொண்டு வந்து கொடுக்காம இருக்க முடியுமா? என்ன பண்றது, எப்படி இருந்த குடும்பம் அது இப்ப கண்டவ கிட்ட கையேந்திர மாதிரி ஆயிடுச்சு. எடுக்கிறது பிச்சை, இதுல திமிரு வேறையா? இரு நீங்க தானக்கா செலவு காசு இல்ல, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கொடுன்னு கேட்டீங்க. அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்கா. குடு குடு குடு. ரொம்ப சந்தோஷம். வரேன்க்கா. போயிட்டு வா, போயிட்டு வா. அக்கா மாமாட்ட சொல்லிடுங்க. நான் சொல்றேன், நீ போயிட்டு வா. மாமா மாமா வரேன்க்கா. வா, போயிட்டு வா. தலை எழுத்து அலமேலு, கத்தி அலமேலு. என்னையா என்ன பண்ற? என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணலையே. அவங்களே தினக்கூலி சம்பாதிக்கிறவங்க, அவங்க கிட்ட போய் கடை வாங்குறிய. வாங்கினா என்னவா? வாங்கினா என்ன? திருப்பி தரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா சத்தம் போடுவாங்க, வாசல்ல நின்னு அசிங்கமா பேசுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஐயா சாமி, நான் கட்டிக்கிட்ட குபேரா, கேவலத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? ஆமா, இனிமே என்னையா புதுசா கேவலப்பட வேண்டியிருக்கு? அலமேலு, பெருசா அவகிட்ட நான் ஏன் காசு வாங்கினேன்னு கேக்குறியே? வீட்டுல 2 ஆம்பளைங்க இருந்துகிட்டு 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்ல. இப்படியே எல்லாரும் பட்னி கிடந்து செத்தா பரவாயில்லையா? சாகிறதுக்கு எதுக்கு பட்னி கிடக்கணும்? உன் மகன் பண்ண மாதிரி மருந்து வாங்கி குடிச்சிட்டா பிரச்சனையே இல்லாம போயிரும். 4 காசு சம்பாதிச்சுட்டு வர மாட்டீங்க, ஆனா 3 வேளையும் கொட்டிக்கணும், யார்கிட்டயும் கை நீட்டக்கூடாது. அப்புறம் என்னதாயா பண்றது? மளிகை கடைக்கார சாமான்லாம் தானமாவா பண்ணுவான்? காசை கொடுத்து தானே வாங்கணும். எப்பவும் நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுல நடக்கிற பிரச்சனையை பத்தி வாய் கிழிய பேசுறீங்க, எந்திரிச்சு ஒரு வேலை செய்றீங்களா? பெருசா சிம்மாசனத்துல மல்லாந்து கிடக்குறீங்க. அலமேலு, உடம்பு முடியாம இருக்கிறதுனால தானே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அது புரியாம நீ சத்தம் போடுறிய. என்னது உடம்புக்கு முடியலையா? ஏயா இப்ப உடம்புக்கு என்ன வந்துச்சு? வெட்டி நியாயம் பேசி பொழுத கழிச்சுக்கிட்டு இருக்க, என்ன கேடியா வந்துச்சு? இங்க பாருங்க, வீட்லயே முடங்கி கிடந்தா இப்படிதான் முடங்கி போய் கிடக்கணும். 4 இடத்துல ஓடி ஆடி போய் உழைக்கணும். அப்பதான் காசும் கிடைக்கும், உடம்பும் தெம்பா இருக்கும். பொட்டச்சி நானே கண்ட நாய்ங்க கிட்ட எல்லாம் கடனை வாங்கி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இவர் என்னமோ மைசூர் மகாராஜா மாதிரி படுத்துக்கிட்டு வாயும் வியாக்கியானமும் தான், ஒரு இளவும் கிடையாது. பேருக்குதான் ஆம்பளைங்க இந்த வீட்டுல. எல்லாம் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. விடு மரேக்கா, விடு. ரொம்ப அப்செட் ஆகாத. நீ இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்லம்மா. நாட்டுல ஆதியோட பிரமாதமான மாப்பிள்ளைங்களை வரிசை கட்டி முன்னால் நிக்க வைக்க என்னால முடியும். ஏதோ நீ அந்த ஆதி மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக உன் விருப்பத்துக்கு நான் சம்மதிச்சேன். தலைவர் கூட கேட்டாரு, உன் பொண்ணுக்கு அப்பாவா இருக்க போறியா, தொடர்ந்து அமைச்சரா நீடிக்க போறியான்னு. நான் என்ன சொல்லலாம் நினைச்சேன் தெரியுமா? என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லலாம் நினைச்சேன். அதுக்குள்ள நீ முந்திக்கிட்ட, ஈஸியா எடுத்துக்கிட்ட. அதனால ஆதி அந்த உஷாவுக்கு விட்டு தர வேண்டியதா போயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல பிராப்தம்னு ஒண்ணு இருக்குமா,
நடந்ததெல்லாம் நல்லதுக்கேன்னு நினைச்சு மனசை தேதிக்கம்மா. ரேகா, அங்கிள், எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு ஆதி. அப்புறம் எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? சாரி அங்கிள், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ரேகா, உன்னை பார்த்து பேசலாம் தான் நான் இங்க வந்தேன். இனி பேசி என்ன ஆக போகுது ஆதி? ப்ளீஸ் ரேகா, அங்கிள் ப்ளீஸ். உங்க முன்னாடி தானே எல்லாமே நடந்தது. நடந்ததுல என்னோட தப்புன்னு ஏதாவது இருக்கா? அந்த அப்பியும் ஷாம் பத்திரிக்கை பலம், மீடியா பலத்தை வச்சு ஜெயிச்சிட்டாங்க. கடைசியில நாள்ல தோத்து போயிட்ட. தோத்தது நீங்க மட்டும் இல்ல அங்கிள், நானும் தான். நான், நீங்க, ரேகா எல்லாருமே தோத்துட்டோம். நினைக்க நினைக்க எனக்கு கொதிக்குது அங்கிள். நான் அவளுக்குல சும்மா விட போறது இல்ல, அடியோட அழிச்சிடுவேன். அது ஒண்ணுதான் என் வேலை. ரேகா, எனக்கு கல்யாணம் நடந்துதான் நான் நினைக்கல. எனக்கு கிடைச்சது தண்டனை. அதுல எனக்கு துன்பம் தான், வருத்தம் தான், சந்தோஷம் துளி கூட இல்ல. என்ன புரிஞ்சுக்கோங்க. சரி ஆதி, விடுங்க. எல்லா கன்றாவையும் என் கண்ணு முன்னாலதான் நடந்தது. என்ன பண்றது? இல்ல அங்கிள், நடந்தத என்னால ஜீர்ணிக்கவே முடியல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அப்பி. அவளை அழிச்சு ஆகணும். அப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். இப்ப அவ உங்களுக்கு மட்டும் விரோதி இல்ல, எனக்கும் எதிரிதான். அவளை எங்கிட்ட விடுங்க. அவளை நான் மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுறேன். No, uncle. அப்படி வேணாம். அப்படி அழிக்கிறதுனா நான் எப்பவோ அவளை சுட்டு தள்ளிருப்பேன். ஆனா அவளை ஈஸியா சாகிறதுக்கு நான் விட மாட்டேன். என்ன அவ பல முறை அசிங்கப்படுத்திருக்கா. அவளை நான் தொழில் ரீதியா தோக்கடிச்சு கீழே இறக்கி தரையோட தரைய ஒண்ணு இல்லாம ஜீரோ ஆக்கி என் காலடியில் அவளை விழ வைக்கணும். மதிப்பு, மரியாதை, ஈகோ எல்லாத்தையும் இழந்து அவன் என் காலை பிடிச்சு கெஞ்சணும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன அங்கிள், எதுவுமே பேசாம சும்மா இருக்கீங்க? சாரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களை அங்கிள்னு கூப்பிடலாம் இல்ல? ஆதி, ரேகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. சூழ்நிலை அப்படி. என்ன பண்றது? அதுக்காக நீங்க எனக்கு மாப்பிள்ளை இல்லைன்னு ஆயிடுமா? எப்பவுமே நீங்க எனக்கு மாப்பிள்ளை தான். அங்கிள், நீங்க சொல்றது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ரேகா எதுவுமே பேசலையே. ரேகா, எனக்கு உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என் மேல உனக்கு நிஜமாவே கோவமா? அப்படி ஏதாவது இருந்தா என்ன தயவு செஞ்சு கை நீட்டி அறிஞ்சிடு. ஆதி, உங்க மேல எனக்கு வெறுப்பில்ல, இருக்கவும் இருக்காது. நடந்தது என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க சூழ்நிலை, எங்க சூழ்நிலை எல்லாமே தெளிவா புரியுது.
ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியல. கசப்பு மருந்து தொண்டையில நிக்கிற மாதிரி இருக்கு. அத கஷ்டப்பட்டு முழுங்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என் நிலைமையும் அதான் ரேகா. உன் மனசுல இருக்கிற அதே உணர்வு, அதே வேதனை, அதே கசப்பு என் மனசுலயும் இருக்கு ரேகா. ஆனா ரேகா, எனக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல ரேகா. ஆதி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு ரேகா. நடந்தது ஒரு குழப்பம். இதை இனிமே காலம்தான் தெளிவாக்கணும். ஆனா எனக்கு உங்க மேலயோ உங்களுக்கு என் மேலயோ எந்த விருப்பம் கிடையாது. சோ நம்ம ஒரேடியா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு ஒதுங்கிடணுங்கிற அவசியம் இல்லையே. என்ன சொல்ல வர்ற ரேகா? ஆதி, நாம லைஃப் பார்ட்னர்ஸ் ஆகிறது தான் நடக்கல. நாம ஏன் பிசினஸ்ல பார்ட்னர்ஸா இருக்க கூடாது? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தொடரக்கூடாது? Sure, Rekha. That's a great idea. It's my pleasure. மத்தது எல்லாம் தற்போதைக்கு மறந்துடலாம். பிசினஸ்லயும் ஃப்ரெண்ட்ஷிப்லயும் நம்ம சேர்ந்து இருக்கலாம். ஓகே?